ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் முழங்கால் படியிட முடிந்த எல்லாரும் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட முழங்காலில் நின்று நாம் அவரை ஆராதிக்கப் போகிறோம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இம்மட்டும் அவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், நம்மை பராமரித்தார், நம்மை போஷித்தார், நம்மை வழி நடத்தினார், கண்மணியைப் போல நம்மை காத்தருளினார், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்தார். இந்த மகத்துவமான தெய்வத்துக்கு நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாய் வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கத்தக்கவன் யார்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்க முடியாதபடி என் வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றங்கள், குறைகள், சத்துரு என்னை குற்றப்படுத்தும்படியாக என் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குமானால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எரிந்து விட்டார். கடந்த கால பாவங்கள், ஆதி நாட்களில் நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்திலே புதைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது சில தூசி போன்ற காரியங்கள், தேவனிடத்தில் சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தில் அமர முடியாதபடி நம்மை குற்றப்படுத்துகிற காரியங்கள், நம்முடைய மனசாட்சியை உறுத்துகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள், இதையெல்லாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? பிறர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை விட நம்முடைய மனசாட்சி நம்மை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது. அவரோடு இணைந்து அவருடைய ஆவியிலே நிறைந்து அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நடத்துகிற என்னை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனைக்கு நான் எந்த விதத்திலும் தடையாகி விடாதபடி என்னை ஒரு விஷயம் கூட கழுவி பரிசுத்தப்படுத்துவீராம். இங்கே வந்திருக்கிற ஒருவரால் இந்த ஆராதனைக்கு தடையாய் மாறிவிடாதபடி ஒவ்வொருவரையும் தேவன் கழுவி பரிசுத்தப்படுத்துவீரார். பரிசுத்தவான்களுடைய சபை அல்லவா, பரிசுத்த தேவனுடைய வீடு அல்லவா. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வமே, இதோ நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்களில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, உம்முடைய இரத்தமே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரேன். இதோ அந்த கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். சத்துரு எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளை இடையூறு செய்யாதபடி, இந்த ஆராதனை நேரத்தில் சிந்தையை திசை திருப்பாதபடி, மனசாட்சியிலே ஒரு குற்றத்தை கொண்டு வராதபடி, இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. தேவனுடைய மகத்துவமான வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி தகப்பனே என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இதோ நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், என்னோடு சேர்ந்து அவரை ஆராதியுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எந்த நிலையிலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? என்னோடு இணைந்து
என்னோடு இணைந்து இந்த ஆராதனையில ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற எங்கள் மகத்துவமான தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா கணத்துக்கு நீர் பாத்திரப்பா, எல்லா துதிக்கு நீர் ஒருவரே பாத்திர. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் அரசாளுகிற தெய்வமே, சதா காலங்களிலும் அரசாளுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை ஆச்சரியமானவர், எத்தனை மகத்துவமானவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய். ரிஹதரபா ஷந்தரதிரபா. எல் எலியோன் உன்னதமானவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ஷமா, யெகோவா ருவா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. தடுமாறும் போது, எங்கள் கால்கள் தடுமாறும் போது கரம் பிடித்து நடத்த நம்முடைய கரத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். தாங்கின கரத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தோள்களின் மேல் தம்முடைய கைகளை வைத்து ஆண்டவரே எங்களை அரவணைத்து, எங்கள் பயத்தை நீக்கி, எங்கள் குழப்பத்தை நீக்கி, எங்கள் போராட்டத்தை நீக்கி, எங்களை தைரியப்படுத்தி நடத்தின தெய்வம் அல்லவா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகாதினா வர சந்துரதரவா, ஏமியாந்தரானியா ஷதிரதரவா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தத்தானே எங்களை உயர்த்தினீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இயேசு செய்தார் என்று உம்மை உயர்த்தத்தானே இயேசுவாகிய தெய்வம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்தீரையா. நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய நாமம் உயர்வதற்காக, நீர் உயர்ந்திருப்பதற்காக. ஹல்லேலூயா. ரிதா ரிதா ரதா கதரரபா. Thank you Lord. இந்த இயேசு எங்களுக்கு போதும் அப்பா. இந்த இயேசு எங்களுக்கு போதும். இந்த இயேசு எங்களுக்கு போதும். என்ன எங்களுக்கு இல்லாம போனாலும் எங்க இயேசப்பாவோட கரம் எங்களோடு இருந்தா போதும். அந்த தெய்வத்தை நாங்க ஆராதிக்கிறோம். அந்த மகத்துவமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அந்த மாட்சிமை நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகத்துவத்தில் ஜெயமாய் ஏறி வருகிற தெய்வம், சத்துருக்களுடைய பிடரிகளை முறியடிக்கிற தெய்வமே, நாங்களுமை துதிக்கிறோம். சத்துருடைய இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு சத்துருக்களை பார்க்கலும் எங்களை பலவான்களாய் மாற்றினரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயமுள்ளவர்களாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றின உம்முடைய ஆச்சரியமான கிருபைகளை நினைத்து, உம்முடைய அதிசயமான கிருபைகளை நினைத்து நாங்களுமை துதிக்கிறோம். எத்தனை முறை எங்களுக்காய் வழக்காடினீர் ஆண்டவரே, எங்களுக்காக எத்தனை முறை வழக்காடினீர். ஜாதிகளுடைய சண்டைகளுக்கு நீர் எங்களை விலக்கி, ஓ ஹல்லேலூயா, எவ்வளவாய் பாதுகாத்தீர். எங்கள் நம்பிக்கையாயிருந்து எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்தவரே, நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை சொல்லுவோம்.
பேர் நன்றியோடு சொல்றீங்க? மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை. சிலுவையிலே ஏழ்மையானதா, என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா, என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாவங்களை சுமந்து கொண்டதா, நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. என் சாபங்களை சுமந்து கொண்டதா, நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எவ்வளவோ பாவத்தில், எவ்வளவோ சாபத்தில் கிடக்க வேண்டிய நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றா, தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் என்றா, நம்மேல் இருந்த மூதாதையர்களுடைய சாபங்கள், தலைமுறை தலைமுறையாய் நம்மேல் சுமத்தப்பட்ட அந்த சாபங்களா நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்த நம்மை ஆண்டவர் சிலுவையிலே நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே, ஓ பிசாசுடைய தலையை நசுக்கி உங்கள் மேல் என் மேல் இருந்த சாபங்களை அவர் மாற்றினாரே. எத்தனை பெரிய தெய்வம் அவர், எத்தனை ஆச்சரியமான தெய்வம் அவர். இன்னைக்கு நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே ஏழ்மையானதா, செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா, என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா, நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. என் சாபங்களை சுமந்து கொண்டதா, நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டு அதனால் நான் உலகம் நம்மை புறக்கணித்து வேண்டாம் என்று ஒதுக்கினது. எனக்காக ஆனால் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு புறக்கணிக்கப்பட்டார். அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானமடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக அவமானமடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர்.
தனித்துவமான தெய்வம். படிப்பில்ல, அறிவில்ல, அழகில்ல, அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் நம்மை புறக்கணித்தது. ஆனால் நீ எந்த நிலைமையில எப்படி இருக்கையோ அப்படியே எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டா. உலகம் நம்மை பார்த்து எதையெல்லாம் குறை என்று சொன்னதோ அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்ட தெய்வத்துக்கு கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை தெரிவிப்போமா? இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவா. யாக்கோபின் தேவன் என் தேவன். எல்லாரும் சொல்லி அவரை பாடுவோமா? இந்த தேவன் யாக்கோபின் தேவன். ஆண்டவர் சொன்னா, நான் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று இந்த யாக்கோபின் தேவனை புகழ்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் என் தேவன் எனக்கு
விசுவாசிக்கிறேன். ஆமென். கடைசி வரை நடத்துவார். நம்மை நடத்தின தகப்பன்மார்கள் உயிரோடு இல்லை. நம்மை நடத்தின நமக்கு உறவினர்கள் மிகவும் அதிகமாக பணம் கொடுத்து உதவக்கூடியவங்க, எவ்வளோ கேட்டாலும் தரக்கூடியவங்க, அப்படியெல்லாம் இருந்தவங்களை இப்போ காணாம். ஆனால் இவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு உதவி செய்த என்னுடைய தாயோ தகப்பனோ இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து மகிழ்வோமா? நல்ல உற்சாகமாக இந்த பாடலை பாடும்போது உற்சாகமாக தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கரங்களை தட்டி, நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சந்தோஷத்தோடு நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். விசுவாசத்தோடு இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில்
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தெய்வம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தனியாக பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட அவரோடு உறவாடுங்க பார்க்கலாம். இது உங்களுடைய நேரம். நீங்களும் ஆண்டவரும் ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு பேசி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் அவருடைய அன்பு முகத்தை பார்த்து அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேசரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய புன்முறுவலான முகத்தை உங்களால் பார்க்க முடியும். அவரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் பயம் உங்களை விட்டு ஓடும், உங்கள் திகில் உங்களை விட்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் அவ்வளவு அன்பு, அவருடைய முகத்தில் அவ்வளவு பிரகாசம் இருக்கு. அது அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். அவரை மட்டும் பாருங்க. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாரு. சில மனுஷங்களோட பழகும்போது நம்மளை அறியாமல் அவங்க பழக்கம் வந்துடும். ஐயோ நான் இப்படி கிடையாது, எப்படி வந்துச்சு? ஓ இவங்களோட சேர்ந்ததுனால தான் இவங்க பழக்கம் எனக்கு ஒட்டிக்கிருச்சோன்னு சொல்லி. நம்ம பழகிற மக்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம பழகிற மக்களுடைய காரியங்கள் நம்மளை அறியாமல் அப்படியே நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் இயேசுவோட பழகுங்க, பரிசுத்தவான்களோட பழகுங்க, நன்மை செய்கிறவர்களோடு பழகுங்க. அது அப்படியே உங்களுக்குள்ள வரும். ஆமாம். நேசருடைய முகத்தில், அவருடைய முகத்தில் அறிவாகிய ஒளி இருக்கிறதா. அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இருள் உங்களை தொடவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆண்டவர் சபையை பார்த்து ஏக்கத்தோடு கூட சொல்லுகிறார். சில நபர்களை பார்த்து, சில சகோதரர்களை பார்த்து, சில சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் என்றால் நீ ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை நீ கடந்து வந்த காலங்களை பார்த்தா, நான் உனக்கு கொடுத்த கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், ஞானம் இவைகளையெல்லாம் பார்த்தா நீ எங்கோ இருக்க வேண்டியவன் இங்கே இருக்கிறாயே, எப்படியோ இருக்க வேண்டியவன் இப்படி இருக்கிறாயே. என்னை அறிந்த நாள் முதல் உனக்குள்ளே நான் எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்கும் என்றால் நீ எங்கோ இருந்திருப்பாய். ஆண்டவருடைய ஒரு ஏக்கத்தை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் யார் என்று தெரியவில்லை. மேக்சிமம் பவுலாக இருக்கலாம். இந்த ஆக்கியோன் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீ ரட்சிக்கப்பட்டு நீ அபிஷேகம் பெற்று ஞானசானம் எடுத்து சபைக்கு இத்தனை ஆண்டுகளாக வந்து நல்ல பிரசங்கங்களை கேட்டு நல்ல சத்தியத்தை கேட்டு, ஆனால் உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனால் இப்படி இருக்க. எப்படியோ இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்க. சிலர் சொல்லுவாங்க, படிக்கிற காலத்தில் கோட்டை விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நீயா நானாங்கிற ப்ரோக்ராமில் டீச்சர்ஸும் மாணவனையும் உட்கார வச்சு எடுத்தாங்களாம். அதில் லாக்டவுன் போட்டதுனால என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு பசங்களை கேட்டால் ஒரு பையன் சொல்லலாம், மிஸ்ஸை கேலி பண்ணுறதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். ஸ்கூலுக்கு போகாதனால என்ன செய்ய முடியலையா? மிஸ்ஸை கேலி பண்ண முடியலையா? டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க? பிள்ளைங்க சேட்டை பண்ணுற பிள்ளைங்களாம் நல்லா வெளுத்து வாங்குவோம், அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கேட்டிங்களா? நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க? மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ படிக்க வேண்டிய காலத்தில் டீச்சரை கேலி பண்ணி படிக்காமல் ஊர் சுற்றி நண்பர்களோட சுற்றிட்டு அப்பா அம்மா படிடா படிடா படிடான்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கெல்லாம் கடைசியில் ஒரு 2 நாள் போதும் படிக்கிறதுக்கு. பெரிய ஞானி மாதிரி, சாலமோனுக்கு பேர மாதிரி, கடைசி நேரத்தில் நான் உட்காந்து படித்தா போதுங்கிற மாதிரி இப்படியெல்லாம் யோசித்து இருக்கிற காலத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் டைமில் விழுந்து 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 படித்து என்னதோ வாங்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னோடு கூட படிக்கிறவர்கள் படிக்க வேண்டிய காலத்தில் படித்து
தியாகம் பண்ண வேண்டிய காரியங்களை தியாகம் பண்ணி, மொபைலை எடுக்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், இப்படிலாம் தியாகம் பண்ணி படித்து முன்னேறி வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க கண்ட காரியத்தில் தங்களுடைய ஆசைகள், தன்னுடைய மனசு, தன்னுடைய மாம்சம் எதையெல்லாம் விரும்புதோ, அனுபவி ராஜா அனுபவி இப்படி சொல்லிட்டு ஒரு காலம் வரும்பொழுது பார்ப்பாங்க, அந்த உட்காந்துருக்கார கலெக்டரு அவரும் நானும் ஒன்றா தான் படித்தோம். அவர் அந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் காலத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. நான் இன்றைக்கி பியூனாக இதே ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு காரணம் நான் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருந்திருந்தேன்னா இவரை போல் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு நானும் கலெக்டராக இருப்பேன்னு சொல்லியிருப்பார். புரியுது உங்களுக்கு? ஒரே சபை தான், ஒரே மெய்ப்பன் தான், ஒரே பைபிள் தான், ஒரே பிரசங்கம் தான், ஒரே ஆராதனை தான். ஏன் சிலருக்குள் ஒரு வளர்ச்சி இருக்கிறது, ஏன் சிலருக்குள் வளர்ச்சி இல்லை? ஏன் சிலர் தேவனுக்கு பயன்படுகிறார்கள், ஏன் சிலர் தேவனுக்கு பயன்படுவதில்லை? என்ன காரணம்? ஒரு விதை ஒரு நிலத்தில் விதைக்கப்படும் போது சில விதைகள் கனி கொடுக்குது, சில விதைகள் கனி கொடுப்பதில்லை. நிலத்தில் தவறு இல்லை, விதையில் தவறு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெயிலில் தவறில்லை, உரத்தில் கூட தவறில்லை. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, ஒரே சபைக்கு வந்து உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது நீ அப்படியே இருக்க, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஜபத்தில் முன்னேற்றமே இல்லை, தனியாக ஒரு ஜபமே இல்லை. ஆனால் எதில் முன்னேறி இருக்கோம்? இங்கே வந்தவங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த சபைக்கு நான் வரும்பொழுது இருந்த என்னுடைய வருமானத்தை விட அதிகமாய் வருமானம் வருகிறது. இந்த சபைக்கு வரும்பொழுது இருந்த நிலையை விட என்னுடைய நிலை சற்று மேலாக இருக்கும். இந்த ஃபிசிக்கல் காரியங்கள் எல்லாம் முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவில் முன்னேறுறோம், எல்லாத்துலேயும் முன்னேறுறோம். ஆனால் எதில் முன்னேறாமல் போயிட்டோம்? ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய காரியங்களில் முன்னேறாமல் எங்கோ இருக்க வேண்டிய நம்ம இங்கே இருக்கிறோம். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்த. நம்ம செய்த தவறு காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை. நமக்கு இன்னும் எத்தனையோ காலங்கள் இருப்பது போல நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வரும்போது மேலே வாப்பான்னு கூப்பிட போகிறார். ஐயோ ஆண்டவர், அதுக்குள்ளேயா? நான் உங்களுக்காக ஒன்றுமே செய்யலையே. தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே இந்த உலகத்தை அனுபவிக்கிற மனிதன் கடைசி நேரத்தில் வேதனைப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சாகும்போது சொன்னாராம், நான் சந்தோஷமாய் சாகிறேன், ஏனென்றால் தேவன் எனக்கு நியமித்த பாதையில் நான் ஓடி முடித்து விட்டேன், எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. இன்னொருவர் சொன்னாராம், ஐயோ தேவ சித்தத்தை அறியாமல் நான் அங்கங்கே ஓடி ஓடி என் மனசில் என்னென்ன தோணுச்சு அதெல்லாம் செஞ்சேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு உறுதி இல்லை, தேவ சித்தத்தை செய்தேனா இல்லையாங்கிற உறுதி இல்லை, நான் எங்கே போவேன்னு தெரியல, தேவன் எனக்கு என்ன செய்வார்னு தெரியலன்னு புலம்புனாராம். 2 பேரும் ஊழியக்காரர்கள் தான். இன்றைக்கி அதையே 2 விசுவாசிகளை எடுத்து பாருங்கள். நான் திருப்தியாக இருக்கிறேனா? பொருளாதாரத்தில் அல்ல, சாப்பாட்டில் அல்ல, பணத்தில் அல்ல, தேவனுடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் நான் திருப்தியாக இருக்கிறேனா அல்லது தேவனை திருப்திப்படுத்துகிறேனா? 2 வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. ஒன்று, நாம் திருப்திப்படலாம். எப்படி? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு போதும், நம்ம ரொம்ப நேரம் என்னத்தை பண்ண போகிறோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி. ஸோ 5 நிமிடம் ஜெபம் பண்ணி அதிலே திருப்திப்படுகிறது. சுய திருப்தி உள்ளவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு திருப்தியாக ஜெபிக்கிறீர்கள் என்பது தேவனுக்கு முக்கியம் அல்லவே அல்ல. உங்களுடைய ஜெபத்தில் அவர் திருப்தியாக இருக்கிறாரா? நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு 2 வசனத்தை வாசித்த உடனே ஒரு திருப்தி வந்துடும். பரவாயில்ல, இன்னைக்கு வசனம் வாசிச்சிட்டோம். யாராவது கேட்டால் பைபிள் வாசியா? வாசிட்டேன். அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ அல்லது உங்கள் குற்ற மனசாட்சியை கொஞ்சம் கழுவுறதுக்காகவோ ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறதில்ல. இன்றைக்கு காலையில் நான் வாசித்த ஒரு வேத பகுதி, அற்புதமாக சில காரியங்களை தியானித்தேன். அதுலேருந்து ஒரு செய்தியே எனக்குள்ளே வந்துச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு கர்த்தரை துதிச்சேன். இவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர். இதுதான் நமக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஸோ நமக்கு இருக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தார். 20 வருடமா சர்ச்சு, 15 வருடமா சர்ச்சு, 25 வருடமா சர்ச்சு. நீ இந்த சபைக்குள்ளே வரும்போது உனக்கு இருந்த நிலையை விட இப்பொழுது இருக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி விட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நம்பி வந்தவங்களை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவனிடத்தில் அடைக்கலமாக வந்துட்டா ஆண்டிய கூட அவர் அரசனை மாற்றிடுவார்.
ஆனால் இன்னொரு பக்கம் நம்மள்ட்ட எதிர்பார்க்காரு, இவ்வளவு நான் உனக்கு செய்கிறேனே, நீ என்னுடைய காரியங்களில் என்ன கவனத்தை செலுத்துற? என் கூட உட்காந்து பேச உனக்கு நேரம் இருக்கிறதா? ஐயருங்க மந்திரம் ஓதுற மாதிரி ஜபத்தை சொல்லிட்டு வேகமாக போயிடுறியே. நான் உங்கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன், என் மனசை திறந்து உங்கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன், நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன், உன்னுடைய அநேக பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். நீ பேசி முடித்ததில் மட்டும் திருப்தியாக இருக்கிறாயே, என்னை பேச விடுவதில்லையே. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுல மட்டும் குறியாக இருப்பாங்க, அடுத்தவங்கள பேச விடவே மாட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், 2 பேர் பேசும்போது ஒருத்தர் அடுத்தவங்க பேசுகிறத கேட்காம அவரே பேசிக்கிட்டு இருந்தான்னா சம்திங் ராங். நம்ம அடுத்தவங்க பேசுகிறத என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த அடுத்தவங்க கேட்குற பழக்கம் இருந்தால் தான் ஆண்டவர் பேசுகிறத கேட்குற பழக்கம் வரும். அடுத்தவங்க பேசுகிறத காதிலே போடாமல் நீங்கள் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாதி வளர்ச்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட பேச விரும்புகிறேன், நான் உன்னை வளர்த்து விட விரும்புகிறேன். யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளில் யோசுவா, அந்த யோசுவா மோசைக்கு எடுபடி வேலை செய்வதற்காக வந்தவர். மோசையினுடைய வேலைக்காரன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரன். அப்போ மோசைக்கு ஒரு வேலைக்காரன் மட்டும்தானா? அநேக வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம். அந்த வேலைக்காரர்கள் மத்தியில் இந்த யோசுவா எப்படி பிரசித்தி பெற்றவனாய் மாறினான்? அந்த மோசே என்ன செய்கிறானோ அதை பார்த்து அப்படியே தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டான். மற்றவர்களெல்லாம் தங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களில், தங்களை வளர்த்து கொள்ளுகிற காரியங்களில் அதிக கவனம் செலுத்தினார்கள். ஆனால் இந்த யோசுவாவோ தேவனால் அழைக்கப்பட்ட அந்த மோசே என்ன செய்கிறார்? அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? அவருடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு? அவர் எப்படி தேவனோடு பேசுகிறார்? ஆவிக்குரிய காரியங்களில் கவனத்தை செலுத்தி செலுத்தி இந்த மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, மலையில் இருக்கும் பொழுது, இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான். காலத்தை பயன்படுத்தினான். அதே காலங்களில் சமகாலங்களில் அவனுடைய வயதுக்கு ஒத்த எத்தனையோ வாலிபர்கள் இருந்திருக்கலாம். எத்தனையோ வாலிபர்கள் மோசைக்கு வேலைக்காரர்களாக இருந்திருக்கலாம். அவர்களுடைய வளர்ச்சியை விட இவனுடைய வளர்ச்சி எதனால் அதிகமானது? இவன் ஆவிக்குரிய காரியங்களில் தன்னுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணான். ஆவிக்குரிய காரியங்களில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆவிக்குரிய காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவன் இருக்க வேண்டிய இடம் எங்கே வந்துச்சு தெரியுமா? மோசைக்கு பின்னாடி அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். இப்போ யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், காலத்தை பார்த்தால் தலைவனாக இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கிறாயே என்று சொல்லியிருக்க மாட்டார். யோசுவாவை பார்த்து சொல்லியிருப்பார், பேஷ் மற்ற எல்லாரை விட நீ சுதாரித்து வாழ்ந்த, நீ அவனை போல எங்கூட பேசின, நீ யோசுவா மோசையை போல என்கிட்ட ஜெபம் பண்ண கற்றுக்கிட்ட, நான் மோசையிட்ட பேசுனது போல உங்ககிட்டையும் பேசுவேன். அதனால தான் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். இன்னைக்கு மற்றவங்களோட தேவன் இருக்கிறது போல உங்களோட இருக்கணுமா? அவங்களோட தேவன் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள். காலையில் எழுந்த உடனே நம்ம யாரோட இருக்கணும்? தேவனோடு இருக்க வேண்டும். அந்த காலை என்பது அதிகாலை பொழுது. அதிகாலையில் எழும்ப வேண்டும் தேவனை தேட. இன்னைக்கு சிலருக்கு 2 நாள் 3 நாள் உற்சாகத்தில் கமிட்மெண்ட் வரணும். உற்சாகத்தில் 2 நாள் நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு அதில் திருப்தி அடையக்கூடாது. தூக்கத்தை தியாகம் பண்ணணும். சில வியாதிகள் வந்தால் தூங்க முடியாது தெரியுமா? அப்படி இல்லாமல் கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. நம்ம ஏன் சீக்கிரம் எந்திரிக்கக்கூடாது? எத்தனை பேர் இன்றைக்கி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நமக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறார். தியாகத்தோடு காலையில் எழுந்து உம்மை தேடுகிறேன். நீங்கள் காலையில் ஆண்டவர்கிட்ட வந்து பேசும்போது என்ன நடக்கும்னா, உங்களை குறித்த காரியங்களை உங்களோடு தேவன் பகிர்ந்து கொள்ளுவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். இந்த மோசே ஆண்டவரிடத்தில் எழுந்து போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு பேசி தேவன் இவனோடு கூட பேசி இந்த கான்வர்சேஷன் டைப்பில் இருக்க ப்ரேயரை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நானும் தேவனோடு பேசணும், தேவனை என் கூட பேசணும். மோசே மரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசவில்லை. ஆனால் மோசே மரித்த உடனே சொல்றார், யோசுவாவை பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா நான் உனக்கு சொல்லலை, மோசைக்கு அப்புறம் நீ தான் தலைவன்னு சொல்லலை, ஆனால் நான் சொல்லாமலே ஒரு தலைவனுக்குரிய காரியங்களை உனக்குள்ளே நீ வளர்த்து கொண்டாய். தேவ பிள்ளைகளே, பொறுப்பு கிடைக்கும் போது தலைவர்களாக இருந்து செயல்படுவதை விட ஒரு தலைவர்களுக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டால் பொறுப்பு தன்னால் நம்மை தேடி வரும். ஆமென் சொல்லுவோமா?
நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்து நீ செய் மகனே, நீ செய் மகளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத தியானம், ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு, ஆண்டவருக்காக இருக்கிற கமிட்மெண்ட், இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ மோசேக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க தலைவர்களாக மாறுறதுக்கு? 70 பேர் இருந்தாங்க. மோசே 70 பேரை நியமித்தானா இல்லையா? எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு 70 பேரை நியமித்தாங்க. இந்த 70 பேரில் யார் கிடையாது? யோசுவா கிடையாது. இந்த 70 பேர் நினச்சிருப்பாங்க மோசேக்கு அப்புறம் நம்மளில் யாராவது ஒருத்தரை தான் ஆண்டவர் தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் எடுபடி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நாங்கள் இத்தனை பேருக்கு விசாரணை செய்கிற ஆட்களாக இருக்கோம் எங்களுக்குன்ட்டு. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ வெறும் வேலை மட்டும்தான் எனக்கு செய்கிற, ஆனால் அந்த யோசுவா என் கூட இருக்கான். எது முக்கியம் சொல்லுங்கள்? எது முக்கியம்? ஆண்டவர் கூட இருக்கிறது முக்கியமா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது முக்கியமா? ஆண்டவர் கூட இருக்கிறது தான் முதல்ல முக்கியம். ஊழியம்லாம் ரெண்டாவது தான். என்னை பொறுத்தளவுக்கு ஊழியம் ரெண்டாவது தான். முதல்ல என் தேவனோடு நான் இருப்பது தான். அந்த தேவனோடு இருக்கும்போது தான் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கி அநேக நேரங்களில் நான் பார்க்கிறேன், உங்களுடைய தேவைகளை குறித்தும் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் உங்களுடைய போராட்டங்களை குறித்தும் நான் பிரசங்கம் பண்ணும்போது மலர்ந்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை தேவன் உங்களுக்கு போதிக்கும் போது இருக்க மாட்டேங்குது. நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கும், நம்மளை சரி பண்ணுறதுக்கும், நம்மளை வளர்ப்பதற்கும் தேவன் சொல்லும்போது இது தேவனுடைய வார்த்தையாய் தெரிவதை விட ஏதோ பாஸ்ட் நமக்கு புத்தி சொல்கிறார் அப்படின்னு தெரியுது. இந்த மோசே ஒவ்வொரு முறை போகும்போது இந்த யோசுவா பார்ப்பான். போகிறாரு, பல நாட்கள் உட்காந்துருக்காரு. வரும்போது அவர் முகம் பிரகாசமாக இருக்குது. பார்த்தா எனக்கு பொறுப்பு கொடுக்காட்டும் பரவாயில்ல, நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட உட்கார்றேன். தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து 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 தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ஒரு நாள் 70 பேர் நிற்கிறாங்க. மோசேனுடைய டெட் பாடியை ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து சொல்கிற மோசே மரித்து போயிட்டான்ப்பா, அடுத்த தலைவனை தெரிந்தெடுங்க. யார்? யோசுவா. மற்றவங்களாம் நினச்சிருப்பாங்க நான் தான் வருவேன் நான் தான் வருவேன்ட்டு, வரலை. ஸ்தோத்திரம். இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு, யோசுவாவை போல நீ எங்கோ இருக்க வேண்டியவன். எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. போன வாரம் நம்ம எலிசாவை பற்றி தியானித்தோம், சூனை மூராளை பற்றி தியானித்தோம். இந்த எலிசா வெறும் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற காரியங்களில் மட்டும் கவனமாக இருந்து தனக்கு சொத்து சேர்க்கறது, தனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் சேர்க்கறதுல கவனமாக இருந்திருந்தா இந்த எலிசாவுக்கு தேவனுடைய மனுஷன்கிற பேர் வந்திருக்கார். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளும் போது தகப்பனே தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று யார் அழுகிறது? இந்த எலிசா அழுகிறான். ஆனால் எலிசா ஒரு நாள் வியாதி கண்டு சாகும்போது தகப்பனே தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவனே என்று அழுதது யாரு? தேசத்தின் ராஜா. ஆமென். எலியா சாகும்போது, எலியா பரலோகத்துக்கு போகும்போது அழுதவர் அவனுடைய வேலைக்காரனாகிய எலிசா. ஆனால் எலிசா சாகும்போது எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அளவில்லை, தேசத்தின் ராஜாவே அழுகிறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை விட தேவன் எந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் நம்ம அப்படி வளரலை? நம்முடைய வளர்ச்சி ஏன் இல்லை? இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு வர்றார். 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் இப்போ முதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய. மெல்கிசேதேக்கை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலையே. மெல்கிசேதேக்கா அப்படின்னா யார்? எங்கே போட்டிருக்கு பைபிளில்? பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கா, புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கா? இன்றைக்கி அநேகருடைய நிலைமை அப்படி இருக்குது. மெல்கிசேதேக்குன்னா யாருன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசம். கவலைப்படாத, கண்ணீர் விடாத, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்க. இதெல்லாம் மூல உபதேசம். நீ ரட்சிக்கப்படு, நீ ஞானஸ்நானம் எடு, நீ அபிஷேகம் பெறு. இந்த மூல உபதேசத்தையே உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் அதுக்கு முன்னாடி வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாலுண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு?
நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வராமல் போனதுக்கு காரணம் என்ன? நீதியின் வசனத்தின் மேல் உனக்கு தாகம் இல்லாமல் பாலாகிய வசனத்தின் மேல் உனக்கு தாகம். உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வசனங்களில் உங்களுக்கு ஆசை இருக்கிறது. நீதியின் பாதையில் உங்களை நடத்தக்கூடிய வசனத்தில் உங்களுக்கு தாகம் இல்லை. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பிரசங்கி எத்தனை பேர் வாசிப்பீங்க? சங்கீதத்தை எத்தனை பேர் வாசிப்பீங்க? சங்கீதத்தை விழுந்து விழுந்து வாசிப்பாங்க, ஆனால் பிரசங்கிய தொடமாட்டாங்க, நீதிமொழிகளை தொடமாட்டாங்க, புலம்பலை தொடமாட்டாங்க. நீதியின் வசனங்களில் பழக்கம் வரணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீதியின் வசனத்தில் எனக்கு பழக்கத்தை தார். நீதியின் வசனம் என்றால் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பாதையில் நான் நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள். வெறுமனே என்னுடைய உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு உதவுகிற வசனம் அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரிய வாசிங்க ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது, அதான் ஞான இருதயத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாரு? நீ ஏன் இன்னும் வளரலை? நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கோ இருந்து எவ்வளவோ சாதனைகளை சாதிக்க வேண்டிய நீ ஒன்றுமில்லாமல் நீ அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், உனக்கு நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை, பாலின் மேல் நீ ஆசையாயிருக்கிறாய். அப்போ பாலின் மேல் ஆசையாக இருப்பதற்கு காரணம், நீ இன்னும் குழந்தையாகவே இருக்க விரும்புகிறாயே தவிர உன்னுடைய வளர்ச்சியில் உனக்கு ஆசை இல்லை. அதுக்கு காரணம் என்ன? நீ நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் எக்ஸசைஸ் பண்ணணும். பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதா, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அப்படி பகுத்தறியக்கூடிய ஞானம் உனக்கு இல்லை. இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் பகுத்தறிவுன்னு சொல்லலாம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் பகுத்தறிவாளன் அல்ல. எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது, எது நன்மை எது தீமை என்று பகுத்து பார்க்கிறோமே, நாம் தான் பகுத்தறிவாளர்கள். ஸோ இந்த பகுத்தறிவு நமக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே தான் உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு தோட்டம் வைக்கிறீங்க, அந்த தோட்டத்தில் ஒரு செடியை வைக்கிறீங்க, பல வருஷமாக அந்த செடி வளராட்ட எத்தனை பேர் அந்த செடியை வீட்டில் வச்சுருப்பீங்க? ஆனால் இன்னும் உங்களை ஆண்டவர் வச்சுருக்காரு பிடுங்கி போடாமல். ஏன்? இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இருக்குது. சரி, இந்த வாரம் திருத்திடலாம், அடுத்த வாரத்தில் திருத்திடலாம். நீதியின் வசனத்தின் மேல் பழக்கம் இல்லை. அநேக நேரங்களில் ஆறுதலான வசனங்களையே நம்ம எடுக்கிறோம். ஆறுதலை எப்போவுமே சோகத்திலே சுகம் காண்கிறோம். நல்ல கவனிங்க, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சோதனையால், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம சோகத்திலே சுகம் கண்டக்கூடாது, வளரணும். நீதியின் வசனத்தில் பழக்கமாக இருக்கணும், சத்தியத்தில் வளரணும், சத்திய வசனங்களை படிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் எப்படிப்பட்ட வசனம் வரணும்? சத்திய வசனங்கள், நீதியின் வசனங்கள், நீதியின் மேல் பழக்கம் உள்ளவைகள். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டி அது காட்டணும். அதில் சொல்லுமா, உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாலே உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் தெரியணும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா எது தெரியணும்? உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸு அதில் தெரியணும். உங்களுடைய மெச்சூரிட்டி அதில் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதி இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வைக்கிறது உங்களுக்காக இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற ஆண்டவர் அறியாதவங்களுக்காக வைக்கிறீங்கன்னு சொன்னால் பேஷ். ஊழியத்துக்காக வச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. உங்களுக்காகவே நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அது தப்பு. ரெண்டு புரியுதா? பேலன்ஸ் பண்ணி கேளுங்க. அப்போ இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டாரு, நான் மற்றவங்களுக்காக தானே வைக்கிறேன். நல்லது. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போங்க. நன்மை தீமை என்றதென்று அறிய வேண்டும். இப்படி சொல்லிட்டு தான் 6ஆம் அதிகாரத்தில் வர்றாரு. 4ஆம் வசனம், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ருசி பார்த்தோம். இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் ஏற்கனவே ஒரு முறை நல்லா பிரகாசித்தேன். ஆமாவா இல்லையா? பிரகாசித்தமா? ஆமே. பரம ஈவை ருசி பார்த்தோமா? தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கமெல்லாம் ருசி பார்த்தோமா? அதான் பரம ஈவு. பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றீங்களா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பரிசுத்தாவி பெற்றீங்களா?
ஆமாம். தேவனுடைய நல் வார்த்தைகளை கேட்டீங்களா? இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து, பரலோகம் எப்படி இருக்கும், எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், அதையெல்லாம் நம்ம ருசி பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தும் மறுதலித்து போனவர்கள். இயேசுவை மறுதலிக்கலை, உங்கள் அனுபவத்தை மறுதலித்து விட்டீர்கள். அதெல்லாம் சும்மா உற்சாகத்தில் நடந்துக்கிட்டேன், அந்த அந்நிய பாஷை பேசினதெல்லாம் ஏதோ வந்துச்சு. சகோதரனே, நீ அப்படி நினைக்கிறபடினால்தான் உன் வாழ்க்கையில் கேடு வந்து கொண்டு இருக்கிறது. நீ பெற்ற அனுபவத்தை மறுதலிக்காதே, நீ பெற்ற தேவ பிரசன்னத்தை மறுதலிக்காதே. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஏராளமான அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், அதை நீ மறுதலிக்கிறபடினால் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை. மறுதலித்து போனவர்கள் என்ன செய்கிறாங்க? என்ன கவனிங்க, இயேசுவை கீழே படுக்க வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் எப்போயெல்லாம் விட்ட பாவத்தை செய்கிறீங்களோ அப்போயெல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? அந்த வசனத்தை சத்தமாக வாசிங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து, சரி காலில் மிதிக்கிறோன்னு போட்டிருக்குதா? காலில் மிதிக்கிறோன்னு போட்டிருக்கா? அதையும் பார்ப்போமே. காலில் மிதித்து அதை அசுத்தம்னு சொல்கிறோன்னு சொல்லி பைபிளில் ஒரு இடத்துல போட்டிருக்கு. நான் உங்களுக்கு திரும்ப எடுத்து காட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26ஆம் வசனத்திலிருந்து, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எப்படி? சத்தியத்தை அறியாதவங்களுக்காக சொல்லலை, நல்லா வசனத்தை படித்து சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு வந்து வசனமெல்லாம் தெரிஞ்சு பைபிள்லாம் படித்து அவங்களுக்கு தான் சொல்கிறாரு. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தா. கவனிங்க, எப்படி தப்புன்னு தெரியும் ஆனாலும் செய்கிற அப்படின்னா நீ எப்படி பாவம் செய்கிற? உனக்கு வர்ற ஆபத்து பயங்கரமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன். சடுதியில் உனக்கு ஒரு ஆபத்து வரும், மனம் திரும்பு. யாருக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிற சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தா இன்னொரு பலி உனக்கு கிடையாதுப்பா. ஏற்கனவே ஒரு பலி செலுத்தப்பட்டாயிற்று. இப்படி மனப்பூர்வமாக பாவம் செஞ்சனா இனிமேல் உனக்கு பலி செலுத்துறதுக்கு ஒரு பலி கிடையாது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கணையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. இப்ப சொல்லிட்டு சொல்றாரு, தேவனுடைய குமாரனை காலின் கீழ். ஐயோ, எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஒரு பக்கம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மறுதலித்து போனவர்கள் பெற்ற அனுபவம், பெற்ற ஆவிக்குரிய காரியங்கள், அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுப்பா. ஒரு டாக்டர், ஊழியக்காரர் டாக்டர், அவர் சொன்னாராம், அந்நிய பாஷையெல்லாம் பேசினவர். கடைசியில் அவர் பத்திரிகையில் எழுதினார், நான் அந்நிய பாஷை பேசினது பொய், ஏதோ ஒரு உற்சாகத்தில் பேசிவிட்டேன், அதெல்லாம் கிடையாது, அப்போஸ்தலருடைய காலத்தோடு போய்விட்டதுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி அவர் அந்நிய பாஷைக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் அவ்வளோ அழகாக அந்நிய பாஷை பேசினவர் இப்போ ஆவிக்குரிய அனுபவத்தை என்ன பண்ணிட்டாரு? மறுதலித்து விட்டார். செபிக்கும் போது தேவ பிரசன்னம் கிடைத்தது. இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. ஆமாம், அதை விட இது பெஸ்ட்டு. மறுதலிக்கிறோமா? மறுதலித்து போனவர்கள் என்ன செய்கிறார்களா? மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறீர்கள். 2 காரியத்தை சொல்கிறாரு. காலத்தை பார்த்தா போதகனாக இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, இன்னைக்கும் உன் செய்கையினால் இயேசுவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. உன்னை பார்க்கும்போது இயேசுவை அவமானப்படுத்துகிறாய். உன் செய்கை உன்னை அவமானப்படுத்தவில்லை, உன்னை ரட்சித்த தெய்வமாகிய இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ இயேசுவை அவமானப்படுத்தினா சேர்த்து வைக்கிற தண்டனை எவ்வளோ பெருசுங்கிறத யோசிச்சு பாருங்க. விளையாட்டு இல்லை, தேவனோட என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. சடுதியில் எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். மனம் திரும்புதல் கூட ஒரு நிமிஷம் இல்லாமல். ஒரு ஆள் அடிபட்டார், கீழே பார்த்தா சுயநினைவு போயிடுச்சு, வருஷக்கணக்கில் கோமால படுத்து கிடக்காராம். நீங்களும் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்காக கத்தரை தோத்துறேன். நான் பசங்க காலையில் 6 மணிக்கு வர சொல்லி இந்த போடு போடுறீங்க, வேறு வழியில் கத்தர் சொல்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும். போன வாரத்தில் சந்தோஷமாக இருந்துச்சுல, 7 வருஷத்தினுடைய நன்மையை மொத்தமாக தருவாருங்க. முதல்ல பல்லில் வாயில் இருக்க அத்தனை பல்லும் தெரிஞ்சதில்ல, 7 வருஷத்தினுடைய நன்மையை மொத்தமாக தரப்பா. இந்த அல்லேலியா ஏன் இப்போ வரமாட்டேங்குது? ஏன்னா கொஞ்சம் வலிக்குது. நம்மளை பற்றியில் பேசுகிறாரு. சீக்கிரம் முடிப்பீங்கன்னு சொன்னீங்களே பாச, முடிச்சிருங்கிறீங்களா? இன்னைக்கு முடிக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான காரியம். என்ன செய்கிறோம்? அன்னைக்கு யூதர்கள் இயேசுவை அவமானப்படுத்தினாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை
அவமானப்படுத்தினாங்க. அவருடைய பிள்ளைங்கிற நானே இன்னைக்கு அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வரக்கூடிய தண்டனை நல்லா கவனிங்க. இயேசுவை அவமானப்படுத்தின அந்த யூதர்களுக்கு என்ன தண்டனை வந்துச்சு தெரியுமா? சொந்த நாட்டை விட்டு கிட்டத்தட்ட 1900 வருஷங்கள் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். சொந்த நாடு இல்லை, அனாதைகளாக்கப்பட்டார்கள், பரதேசிகளாக தெரிஞ்சாங்க. ஏன்? அந்த இரத்தப்பழி எங்கள் மேலே இருக்கட்டுன்னு சொன்னதுனால. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? தண்டனை வந்தால் வந்துட்டு போகுது. அவன் சொன்ன லாங்குவேஜ் வேறு, நம்ம சொல்கிற லாங்குவேஜ் வேறு. அடிப்பாரா, அடிச்சுட்டு போகிறாரு, வரட்டும். நீ இப்படி சொல்ல சொல்ல உனக்கு மேலே ஆக்கினையை குவித்து கொண்டே இருக்கிறாய். மனம் திரும்பு. ஆனால் ஆண்டவர் அடிச்சிட போகிறாரா? அடித்தா தான் தெரியும் உனக்கு. இன்னைக்கு வரைக்கும் அடிக்காம தான் வச்சுருக்காரு. அடித்தாருன்னா நீ என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. சொல்கிறாரு, நீ மறுபடியும் உனக்கு நான் எவ்வளோ அனுபவத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ட? ஒன்றுமே நடக்க. இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்தது போல ஒரு அனுபவம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கியே, மறுதளிக்கிறாய். மறுதளித்து போனவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் திருப்பி புதுப்பிக்கிறது. ஐயா, உன்னை திருத்துறது கூடாத காரியங்கிற அளவுக்கு போயிடாத. இவனை திருத்தவே முடியாதுன்னு நாங்கள் கை கழுவுனா கூட ஆண்டவர் திருத்திடுவார். ஆனால் ஆண்டவரே கை கழுவிட்டார்னா, ஹலோ ஜாக்கிரதை, கர்த்தர் உன்னை கை கழுவுற அளவுக்கு நீ விட்டுறாத. இன்னைக்கு அழுது மனம் திரும்பு. தேவ சமூகத்தில் உட்காந்து முழங்கால் போடு, மார்பிள் அடிச்சு, ஐயோ ஆண்டவரே காலத்தை வீணாக்கிட்டேன், நான் மனம் திரும்ப வர்றேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணு. இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறமும் போய் நீ தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதிக்காத. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தார். 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை. பந்தியில் பங்கெடுக்கும் போது கூர்மையான மனசாட்சியோடு எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், இதில் என்ன அடுத்த ஆண்டவர் அடிக்க போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ரத்தம் அசுத்தம். பரிசுத்தமான ரத்தம் இருந்தால் தண்டிக்குமே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்ன சொல்கிறோம்? அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். ஆவியானவரை பற்றி தப்பாக பேசுறது, அபிஷேகத்தை பற்றி தப்பாக பேசுறது. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசிச்சு பாருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காலத்தை பார்த்தான். நீ எங்கோ இருக்க வேண்டியவன், எப்படியோ இருக்க வேண்டியவன். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் இருக்க வேண்டிய இடம் இது ஆண்டவரே. யோசுவா இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். அதே போல் எலிசா இருக்க வேண்டிய இடத்துக்கு, தீமத்தை இருக்க வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆனால் கேயாசி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. காலத்தை பார்த்தால் இஸ்ரவேலில் அடுத்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் கேயாசி. அந்த உலக பிரகாரமான அற்பமான ஆசீர்வாதத்துக்காக குஷ்டத்தை சம்பாதித்தான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ சுதாரித்துக்கொள். இங்கே மனம் திரும்புறது ஒரு புல்லின் பூவை போல் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மனம் திரும்புறது, வீட்டுக்கு போனமே மாறிடுறது, நண்பர்களை பார்த்தமே மாறிடுறது, பிரச்சனையை பார்த்தமே மாறிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. பசுமரத்து ஆணி போல உள்ளத்தில் பதிய வேணும். நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சிலர் பாவம் பண்ண மாட்டோம், ரெண்டு பக்கம் சொல்கிறேன். சிலர் பாவம் பண்ணி மறுபடியும் பாவம் செய்து காலின் கீழ் மிதிப்பார்கள். சிலர் அந்த அனுபவத்தையே மறந்துட்டு அந்த அனுபவமே இல்லாமல் இருப்பாங்க. ஊழியம் செய்து விட்டு செய்யாமல் இருப்பது, ஜெபித்து விட்டு ஜெபிக்காமல் இருப்பது, வேதம் வாசித்து விட்டு வாசிக்காமல் இருப்பது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே தண்டனை தான். ஆமென் சொல்லுவோமா? இங்கே அனுபவத்தை மறுதலிக்கிறார்கள், அங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். ரெண்டு மறுதலிப்புக்கும் சொல்லுகிறார் வரக்கூடிய தண்டனை எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் மறுபடி நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம். நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் வந்தால் உங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது, இப்போ தான் எனக்கு ஒரு 50 வயசு ஆனால் இன்னும் 10 வருஷம் ஓடலாமே. ஓடிட்டே இப்படி இருக்குன்னா ஆண்டவருக்காக ஓடாமல் இருக்கிற நீங்கள் கடைசி காலத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படி புலம்ப போகிறீங்களோ தெரியலை.
இத்தனை வருடம் ஆண்டவருக்காக ஓடி 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 இப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரை இன்னும் ஒரு 10 வருஷம் அந்த 10 பாகை பின்னிட்டு திரும்பினது போல் எனக்கு ஒரு 10 வருஷத்தை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் இப்போ தான் எனக்கு ஒரு 50 வயசு மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக ஓடுவேனே ஆண்டவரே அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் முடியாது. கடந்த காலங்கள். ஆனால் கடந்த 10 வருடத்தில் நான் செய்த ஊழியத்தை விட வரக்கூடிய 10 வருடத்தில் அதை விட அதிகமாய் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். எப்பொழுது என்னுடைய கமிட்மெண்ட் பல மடங்கு வரும் பொழுது, நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, கடந்த காலங்களில் விட்ட அத்தனையும் வட்டி முதலுமா சேர்த்து எனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க, நான் இந்த சபைக்கு வந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் வசனங்கள் எல்லாம் கை கொண்டு வாழ்ந்திருந்தா நான் எங்கே இருந்திருப்பேங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போகிறதுக்கு தான் இந்த செய்தியை கொடுக்குறாங்க. உங்களை அழித்து போடுவதற்கு இல்லை, உங்களை நிர்மூலமாக்குவதற்கு இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி மறுபடியும் உங்களை ஊன்ற கட்டுவதற்காக. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். காலத்தை பார்த்தா நான் போதகனாக இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டாக இருக்கக்கூடிய நிலைமை இல்லை, அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டிய நான் இன்னைக்கு எனக்கே அடுத்தவங்க போதிக்க வேண்டிய நிலைமையிலே நான் இருக்கேனே ஆண்டவரே. இப்போ புரியுதா அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் பாஸ்டாக இருக்கணும்னு ஆண்டவர் இங்கே சொல்லலை, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு நீ வளர்ந்திருக்க வேண்டுமே. ஆனால் இன்னைக்கு உனக்கு தான் மற்றவங்க போதிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு, உனக்கு தான் போதிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. மறுதலித்து விட்டாயா? அல்லது மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாயா? குடிப்பது பாவம், கொலை செய்வது பாவம், விபச்சார வேசித்தனம் பாவம். அதே சமயத்தில் தேவனிடத்தில் பேசாமல் இருக்கிறதும் பாவம் அல்லவா? வேதத்தை தொடாமலே இருப்பதும் பாவம் அல்லவா? தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பார்த்து பேசாமல் இருப்பது பாவம் அல்லவா? ஜெபிக்காமல் இருப்பது பாவம் என்பதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உணர்ந்தார்கள். சாமுவேல் சொல்ற, உங்களுக்காக நான் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணாவிட்டால் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொன்னார். பாவம் ஜெபம் செய்யாதபடினால் தான் சவுல் அரசன் பாவமே செய்தான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இந்த சர்ச்சில் நான் எங்கே இருக்கணும், உங்கள் ராஜ்யத்தில் எங்கே இருக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கணும், எங்கேயோ வந்திருக்கணும். காரணம் என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது இல்லாட்டா பரவாயில்ல போதும் நம்ம ஓடுனது போதுங்கிற எண்ணமா? இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு கணக்கு போட்டு சொல்றாரு, காலத்தை பார்த்தால் நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் கணக்கு போட்டு பார்த்தாலே நீ எங்கோ இருந்து எத்தனை பேருக்கு போதிக்கணும், எத்தனை பேரை உருவாக்கி இருக்கணும் எனக்காக. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? மறுபடியும் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் ஓட விரும்புகிறேன், உமக்காக ஓட விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறீங்க? தேங்க்யூலா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோக திறந்தீரையா, பரலோக திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே,
எஜமானனே என் இயேசு ராஜனே. உன்னோடு படித்தவர்கள், உன்னோடு சிறு வயதில் விளையாண்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது பார்க்கும்போது உனக்குள் ஒரு ஏக்கம் வருகிறது. ஐயோ, நானும் இவங்களும் ஒன்றாத்தான் இருந்தோம், இன்னைக்கு இவங்க இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாங்களேன்னு ஏங்குறையா? அதை விட பெரிய ஏக்கம் வர வேண்டும். இந்த சபையில் எங்கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க, எங்கூட இந்த சபைக்கு வந்தவங்க, அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, அன்னைக்கு இப்படியே இருக்கனே உணர்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் மறுபடியும் உங்களை ஓட செய்ய வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் டியூன் பண்ணி உங்களை ஓட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் மிஷின் ரிப்பேராக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய இன்ஜின் ரிப்பேராக போயிருக்கலாம், அதை ரிப்பேர் செய்து அனுப்புகிறவர் அல்ல. இதோ புதிய ஆவியை உனக்குள்ளே கொடுக்கிறேன், ஒரு புதிய அபிஷேகத்தை உனக்குள்ளே கொடுக்கிறேன், ஒரு புது இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன். முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு நீ எனக்காய் ஓடுபடி. நான் ரிப்பேர் பண்ணுகிற தெய்வம் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம். உன் சிந்தை புதிதாகட்டும், உன் இயக்கங்கள் புதிதாகட்டும், உன் ஆசைகள் புதிதாகட்டும், உன் தரிசனம் புதிதாகட்டும். இன்றைக்கு நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறேன். Oh, hallelujah, 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 hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொன்னீங்கப்பா, இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். மிச்சம் உள்ள காரியத்தை நீங்க பார்த்துக்குங்க. உங்க பிள்ளைங்க எல்லாரும் வளரணும், எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களுக்கு வரணுமே. அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன். எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இன்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.